ஹாய் ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் காமிக் கேப்டன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸில்லா எக்ஸ் காங் இந்த நியூ எம்பையர் மூவிக்கான ஹைப் நாளுக்கு நாள் நம்மள்ட்ட அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர் செம்மையாகவே இருந்துச்சு. நம்மளும் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் அதிகமாக வியூஸ் வந்து வீடியோவாகவும் அது இருந்துச்சு. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு 14 நாளைக்கு முன்னாடி. பட் இப்போ தான் நம்மளால் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் சொல்லி வீடியோவை லென்த்தாக்க விரும்பல. ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இது காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் மூவியோட செகண்ட் ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி அந்த பிரமிட் சைடில் இருந்து ஹாலோ டனல் ஓப்பன் ஆகிறது தான் காமிக்கிறாங்க. இந்த ஹாலோ டனல் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ஷேட் அதிகமாக தெரியும். மேபி அது ஷீமோ வெளியே வர சீக்வன்ஸாக இருக்கலாம் ஹாலோ எர்த்தில் இருந்து. அதை தொடர்ந்து தான் நம்ம பீஸ்ட் க்ளவோட நம்ம காங்கை காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காங் வந்திருக்கணும். அது ஷீமோ வரதா இருந்தால் அடுத்ததாக தான் ஷீமோ வர மாதிரி காமிக்கணும். சர்ஃபேஸ் வேர்ல்டுக்கு நம்ம காங் மூலமாக தான் ஷீமோ வெளியே வந்திருக்கணும். அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில்லாவை காமிக்கிறாங்க. இந்த காட்ஸில்லாவோட சீக்வன்ஸ் எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கு. செம்ம ரேஜ் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ குறுக்க இருக்க பிரிட்ஜஸ் எல்லாம் அது எந்த கேருமே எடுத்துக்காம உடச்சு தள்ளிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த காட்ஸில்லாவோட ஃபேஸ்லையும் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் காமிச்சிருப்பாங்க. அது செம்ம ரேஜ் ஃபுல்லாக இருக்கு. அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோ ஆகுது. அந்த ஹீட்னால தண்ணி எவாபரேட் ஆகுறதையும் தெளிவாக பார்க்க முடியும். இது மூலமா நம்ம காட்ஸில்லா எவ்வளவு ரேஜ் ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ஈஸியாவே நம்மள்ட்ட கன்வே பண்றாங்க. இந்த சீக்வன்ஸ்க்கு பின்னாடி ஒரு டைலாக் கேட்டீங்கன்னா, டைட்டன்ஸ் கார்டியன்ஸ் ஆஃப் த நேச்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது டைட்டன்ஸ் காட்ஸில்லா மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ நேச்சர் குறுக்க ஹியூமன்ஸ் இருந்தா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அடுத்த டைலாக் பாத்தீங்கன்னா, த கிரேட் ஏப்ஸ் தான் ப்ரொடெக்டர் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ காங் தான் ஹியூமன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ண போற ஒரு மான்ஸ்டரா இருக்கணும். நெக்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா, நம்ம காங் வந்து ஜியாவோட கான்டாக்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. காங் வந்து நம்ம ஜியாவை தொடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க தான் செய்து போல இருக்கு. அதை தொடர்ந்து அங்கே இருக்க மானிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகிறத காமிச்சிருப்பாங்க. அதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிளிச் அப்போ 3 மவுண்டைன்ஸ் மாதிரி தெரியுது. மேபி அது அந்த டோசப் ஃபென்ஸாக இருக்கலாம், நம்ம காட்ஸில்லாவோடது, ஆர் மேபி ஷீமோவோடதாகவும் இருக்கலாம். இந்த கிளிச்சஸ் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத படம் பார்த்தா தான் தெளிவாக தெரிய வரும். நெக்ஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாவோட கண்ணு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பாங்க. அந்த கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் தெரியும். அது வேற எந்த மான்ஸ்டரும் இல்லை, நம்ம குயின் ஆஃப் மான்ஸ்டர் மாத்ரா தான். போன படத்தில் மாத்ரா இறந்திருந்தாலும் அதோட முட்டையை கண்டுபிடிச்சிருக்கதா அந்த படத்தோட கிரெடிட்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் புதுசாக ஒரு மாத்ராவை இறக்க தான் போகிறாங்க. போன படத்தில் பார்த்தோம்னா அது ப்ளூ கலரில் இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு கோல்டன் கலர் ஃபீல் இருக்குமா. அதே சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா பக்கத்துல கோல்டன் கலர் ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும். அந்த மாத்ராவோட லைஃப் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல காமிக்க போறாங்க. அதை தொடர்ந்து இந்த சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பார்க்க போற மிகப்பெரிய 4 டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சண்டை போட்டுருக்கத ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம காங் வர்சஸ் ஸ்கார்கிங் அப்படின்ற ஃபைட் நடக்கும். அதை தொடர்ந்து காட்ஸில்லா வர்சஸ் ஷீமோ அப்படின்ற ஒரு ஃபைட்டும் நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு ஏரியல் ஷாட் தான். பட் இதுலயே நம்ம ஷீமோவோட ஹைட் டிஃபரன்ஸை தெளிவாக பார்க்க முடியும். நம்ம காட்ஸில்லாக்கு பக்கத்துல ஷீமோ இருக்காரு. பட் ஷீமோ எவ்வளவு பெரிய டைட்டனா காமிச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. படத்துல பார்த்தா தான் அவங்களோட கிளியர் ஹைட் டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் செம்மையா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சீக்வன்ஸை. நம்ம ஸ்கார்கிங்கோட ஃபேஸை காமிச்சு அதுல இருந்து ஃபேட் பண்ணி நம்ம ஷீமோவோட கண்களை காமிச்சிருப்பாங்க. ஸ்கார்கிங் தான் நம்ம ஷீமோவை கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்றத ஃபோர் ஷேடோ பண்ற விதமா இந்த ட்ரெய்லர்ல இந்த எடிட்டிங் ஒர்க்கை பண்ணிருக்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த விஷயம். நெக்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜியா வந்து ஷேர் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் இருக்கு அப்படின்றத இந்த விஷயத்த நம்ம காட்ஸில்லா அண்ட் காங் 2 பேருமே ஃபீல் பண்ணிருக்காங்க. நம்ம ஜியா வந்து மான்ஸ்டர்ஸோட மேபி மைண்ட் லெவல்ல கனெக்ஷன்ல இருப்பாங்க போல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹாலோ டனலை நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல அந்த டைலாக் கேட்டீங்கன்னா வி டிஸ்கவர் த சிக்னல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹாலோ எர்த்ல இருந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு போல இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னாலே அதை டைலாக்ஸ் மூலமாவே கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஜியாவுக்கு ஒரு பேட் ஃபீலிங் இருக்கு. அதே ஃபீலிங் தான் நம்ம காட்ஸில்லா அண்ட் காங் 2 பேத்துக்குமே இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காங் மேல ஒரு ஷேடோ தெரியும், மிக பிரம்மாண்டமான ஒரு ஷேடோ தெரியும். அது அப்படியே காட்ஸில்லாவோட மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஷீமோவா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி அது மாத்ராவாகவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷாட்ல காட்ஸில்லாவை காமிக்கும் போது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அதிக ரேடியேஷனை அப்சர்வ் பண்ண மாதிரி தெரியுது. நியூக்ளியர் பல்ஸையும் ரிலீஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க இந்த காட்ஸில்லாவோட டிசைனை. ஸோ ஓவர் ரேடியேஷன்னால அந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா காட்ஸில்லாவோட உடம்பு ஃபுல்லா தெரியுது, தெளிவாவே காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல அந்த சிக்னல் வந்துச்சு பாத்தீங்களா, அது மூலமா இந்த ஹாலோ டனல் வழியா
மோனார்க் ஹாலோ டனல் போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் பக்கத்திலே காங்கும் இருக்கிறது தெரியும். நெக்ஸ்ட் ஷாட்லயே காங் அண்ட் மோனார்க் சேர்ந்து ஹாலோ டனலுக்கு திரும்ப போற மாதிரி தெரியுது. ப்ரீவியஸா ட்ரெய்லர்ல காமிச்ச மினி காங்கோட சீக்வன்ஸை காமிச்சிட்டு இந்த ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்று ஆக்டிவேட் பண்ணி விட்ட மாதிரி தெரியுது. ஒரு க்ளோ ஆகுது அவங்க தொட்டோன்னு. அது என்ன அப்படின்றது கரெக்டாக தெரியல. ஏதோ ஒரு விஷயத்த ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வந்திருக்கு இது ஒரு சாதாரண சிக்னல் இல்லை, இது ஒரு வார் கால் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. நம்ம காட்ஸில்லா அண்ட் காங்க ஹாலோ எர்த்துக்கு வர வச்சிருக்காங்க சண்டைக்காக. நெக்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம காங் வந்து அந்த பேட்டில் ஆக்ஸை எடுத்துக்கிட்டு சூக்கோ அதாவது மினி காங்கோட ஹெல்ப் மூலமா தான் அந்த ஸ்கார் கிங்கோட இடத்துக்கு போற மாதிரி தெரியுது. மேபி அது இருக்கலாம். ஏகப்பட்ட காங்கோட இனத்தை நம்ம ஸ்கார் கிங் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு அடிமைகளா. அதுலயே நம்ம ஸ்கார் கிங்கோட சப்போர்ட்டர்ஸும் இருக்கதாங்க செய்றாங்க. இந்த காங் வர்சஸ் ஸ்கார் கிங் அப்படின்ற ஃபைட் நடக்கிறத தெளிவா காமிச்சிருக்காங்க. அதை நிறைய பேர் என்கரேஜ் பண்றதையும் தெளிவா காமிக்கிறாங்க. காங்க ஈஸியாவே டிஃபீட் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த சீக்வன்ஸ்ல ஸ்கார் கிங்கிட்ட ஒரு டிஃபரெண்டான வெப்பன் இருக்கதை தெளிவா காமிக்கிறாங்க. ஒரு சாட்டை மாதிரி அதோட எட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டல் ஒன்று இருக்கதும் தெரியுது. இந்த கிறிஸ்டல் படத்துல மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அதாவது இந்த கிறிஸ்டலோட ஹெல்ப் மூலமா தான் நம்ம ஸ்கார் கிங் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைட்ல காங்கோட கை அடிபட்டு தான் அந்த பீஸ்ட் க்ளவ் நம்ம காங்க கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கோட கையில கிழிக்கிறதையும் தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஷாட்ல நம்ம ஷீமோவோட ஐஸை தான் காமிச்சிருக்காங்க. அந்த ஷீமோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார் கிங் எவ்வளவு பிரில்லியன்ட் அப்படின்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஷீமோ அப்படின்றது ஒரு ஐஸ் மான்ஸ்டர், லாவாவால கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த லாவா கொஞ்சம் கொஞ்சமா நிக்க நம்ம ஷீமோவோட கண்களை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம காங்கோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயம் தெரியும். ஸோ தன்னை விட மிகப்பெரிய ஒரு டைட்டனை ஸ்கார் கிங் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது மேபி காங்க்கு தெரிய வந்திருக்கலாம். ஷீமோவை பார்த்தோன்னே அவர் கண்ணில் அந்த மரண பயம் தெளிவாகவே கன்வே ஆகுது நம்மகிட்ட. ஷீமோவோட ஐஸ் பிரீத்தை காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரீத்தை தடுத்த மாதிரி அந்த பேட்டில் ஆக்ஸை வச்சு தடுக்க பார்க்குறாரு. பட் ஷீமோ காட்ஸிலாவோட பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர். ஸோ அந்த ஐஸ் பிரீத் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம காங்கோட கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சிட்டு வருது தெரியுது. ஸோ திரும்பவும் நெக்ஸ்ட் ஷாட்டில் போன ட்ரெயிலரோட ஃபைனல் ஷாட் ஆயிருந்த காங் அண்ட் காட்ஸிலா செம்ம ரேஜ் ஃபுல்லோட ஓடி வர அந்த சீக்வன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. ஷீமோ எவ்வளவு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் அப்படின்றத ஒரு சீக்வன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அந்த ஐஸ் பிரீத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வானத்தை நோக்கி ரிலீஸ் பண்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஷீமோ ரெண்டு காலில் நிக்கிற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் தான் இந்த ட்ரெய்லர் நம்மள செம்மையா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம காங் வெர்சஸ் காட்ஸிலா திரும்பவும் ஒரு மேட்ச் காமிச்சிருக்காங்க. எவாலுவேஷன் அடைஞ்ச காட்ஸிலா பார்த்தீங்கன்னா காங்க அட்டாமிக் பிரீத் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. இந்த சீக்வன்ஸ் ஈஜிப்ட் சீக்வன்ஸா தான் இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம காட்ஸிலா காங் அட்டாக் பண்ணுது. போன படத்துல சமாதானம் ஆயிருப்பாங்க. பட் இருந்தாலும் திரும்ப காங் வந்து சர்ஃபேஸ் வேர்ல்டுக்கு வந்தனால இப்போ ஏற்படுற பிரச்சனைக்கு காங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சிடரேஷன்ல நம்ம காட்ஸிலா காங்கையே கொல்றதுக்கும் இறங்கலாம். இந்த ஃபைட்ல யாரும் டிஃபீட் ஆகாம இடையிலேயே இந்த ஃபைட் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி மாத்ராவோட ஹெல்ப் இந்த இடத்துல நம்ம காட்ஸிலா கிடைச்சிருக்கலாம். ஸோ அதை டைலாக் மூலமாகவும் கன்வே பண்ணியிருக்காங்க. தே டோன்ட் லைக் ஈச் அதர் அப்படின்னு. என்னதான் ரெண்டு பேர் சமாதானமா போயிருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்கள பிடிக்காது அப்படின்றத தெளிவாக கன்வே பண்றாங்க. நம்மள்ட்ட பிடிக்காம இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனையை தடுக்க முடியும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல தான் நம்ம ஸ்கார் கிங் வெர்சஸ் காங் அப்படின்ற ஃபைட்டை காமிச்சிருக்காங்க. நம்ம காங் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல அதாவது பீஸ்ட் க்ளவ் மாட்டாத கையால நம்ம ஸ்கார் கிங்கை செம்ம ரேஜ் ஃபுல்லா ஒரு குத்து விடுறாரு. ஸ்கார் கிங்கோட ஒரு பல்லு வந்து தனியா விழுவுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா குத்திருக்காரு. அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல பீஸ்ட் க்ளவ் யூஸ் பண்ணாம. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீக்வன்ஸை லைட்டா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஸ்கார் கிங் பார்த்தீங்கன்னா சூக்கோ மினி காங்க அட்டாக் பண்றது தெளிவா தெரியுது. சூக்கோவை அட்டாக் பண்றதுனால தான் இந்த ரேஜோட நம்ம காங் வந்து ஸ்கார் கிங்கை ஒரு பஞ்ச் விட்டுருக்கணும். அது மாதிரி நம்ம காங்குக்கும் ஒரு பல்லு போகும் தான் போல இருக்குங்க. இந்த ஒரு சீக்வன்ஸை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மெட்டல்ல காங்கோட பல்லு தெரியும். அதே ஷாட்டை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஷீமோவும் அந்த ஃப்ரேம்ல இருக்காருங்க. காங் வந்து ஸ்கார் கிங்கை குத்துறத ஷீமோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஷீமோட சீக்வன்ஸ் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல போயிடும். பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஷீமோட ஃபேஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷாட்ல தான் அந்த நியூக்ளியர் பல்ஸை ரிலீஸ் பண்ற காட்ஸிலாவோட சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. அதாவது ஓவர் ரேடியேஷன் காரணமா காட்ஸிலா வந்து இப்படி தெரியலாம். அதாவது அந்த உடம்பு ஃபுல்லா அந்த ப்ளூ கலர் தெரியுது. அதை தொடர்ந்து நியூக்ளியர் பல்ஸையும் ரிலீஸ் பண்றது காமிச்சிருக்காங்க. அந்த ஜியாவோட இன மக்கள் தான் மாத்ராவையும் மேபி வழிபடுற மாதிரி காமிக்கலாம். நம்ம சூக்கோக்கும் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்கார் கிங்கோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சூக்கோவை பிடிக்க வரும்போது சூக்கோ
அவங்கள சில பாறைகளை வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன, பீஸ்ட் க்ளவ் நம்ம காங்குக்கு செட் ஆச்சு அப்படின்றத ஒரு சூட்டப் சீக்வன்ஸ் மாதிரி அந்த க்ளவுஸை மாற்ற சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஸ்கார்கிங் வந்து அவரோட அந்த சாட்டை மூலமாக ஒரு பில்டிங்கை அப்படியே கட் பண்ணி நம்ம காங் மேலே அடிக்கும்போது அந்த பீஸ்ட் க்ளவோட ஹெல்ப் மூலமாக அந்த பில்டிங்கை சுக்குனராக உடைக்கிறாரு. அந்த அட்டாக் அப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த க்ளவ் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம காங்கு இது ஒரு அடிஷ்னல் பவர் அப் தான். செம்மையாக இருக்குங்க. அந்த காங் வந்து பீஸ்ட் க்ளவோட இருக்க லுக்கு கண்டிப்பாக தேட்டரில் சில்லற சதற தான் போகுது. காட்ஸிலா வர்சஸ் காங் அப்படின்ற ஃபைட்டு மேபி ட்ராப் ஆகிட்டு அதில் சமாதானமாக போயிருக்கலாம். அதை தொடர்ந்து தான் இந்த சீக்வன்ஸ் வர மாதிரி அமைச்சிருக்கணும். நம்ம காங் அண்ட் காட்ஸிலா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து கர்ஜிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி இடையில ஒரு மான்ஸ்டர் ஆட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு நடுவில். நிறைய மூவிஸில் இது மாதிரி தான் நடக்கும். நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லையுமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே இது மாதிரியான சீக்வன்ஸ் ரெண்டு இருக்குது. அந்த ரேஜ் ஃபுல்லாக நம்ம காட்ஸிலா அண்ட் காங் ஓடி வராங்க பார்த்தீங்கன்னா, அந்த சீக்வன்ஸ்லையும் காட்ஸிலாவும் காங்கும் ஓரத்தில் தான் ஓடி வர மாதிரி தெரியும். இதுலையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரா ஒரு மான்ஸ்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மான்ஸ்டர் மாத்திராவாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லராக தான் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள வச்சு ஃபேன்ஸை எந்த அளவில் ஹைப் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெய்லரை மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ படமும் கண்டிப்பாக அந்த குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்றத 100% சொல்ல முடியும். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் காட்ஸிலா எக்ஸ் காங் மூவிக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்றது எனக்கு தோணிட்டு தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ பண்ணிட்டேன். ஒன் ஆஃப் த ரீசன் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெய்லர் ஒன்று அதிகமான வியூஸ் போன வீடியோவாகவும் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும் குவாலிட்டியான கண்டென்ட்ஸோட வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.